பித்தம் அதீத உடல் உஷ்ணம் தான் அதுக்கு மூல காரணம். இந்த உஷ்ணமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது, அதிகம் ரசாயன உப்புக்கள் இருக்கிற உணவை எடுக்கக்கூடிய சூழல் இருப்பது, தூக்கம் கெடக்கூடிய தொழில்களை செய்வது, அந்த கல்லை பொடி பொடியாக ஆக்கி அவர்களுடைய சிறுநீர் மூலமாக அது வெளிப்பட்டுவிடும். அவையெல்லாம் உடைத்து பவுடரை போலாக்கி உங்களுக்கு சுத்தமான ஒரு பித்தப்பையை தந்துவிடும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நமது சேனலில் பித்தக்கல்லை பற்றியும் கிட்னியில் வரக்கூடிய கல்லை பற்றியும் நாம் பேசுகின்றோம். பித்தப்பையில் ஏன் கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், பித்தம் அதீத உடல் உஷ்ணம் தான் அதுக்கு மூல காரணம். வெட்டச்சூடு என்று ஒரு சூடு இருக்கிறது. சூட்டிலே 108 விதமான சூடுகள் சொல்லப்படுகிறது. வெட்டச்சூடு, கபாலச்சூடு, தோல்சூடு, மூளைச்சூடு என்று சொல்வார்கள். இந்த வெட்டச்சூடு என்பது இடுப்பு கீழே ஏற்படுவது. இந்த சூட்டின் காரணமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் கல்லை போல் மாறிவிடும். இதற்கு அவர்கள் முறையாக எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருப்பது, பேதிக்கு எடுக்காமல் இருப்பது, இந்த உஷ்ணமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது, அதிகம் ரசாயன உப்புக்கள் இருக்கிற உணவை எடுக்கக்கூடிய சூழல் இருப்பது, தூக்கம் கெடக்கூடிய தொழில்களை செய்வது, இப்படி ஏதோ ஒரு விதத்திலே உடம்புக்கு உஷ்ணத்தை உருவாக்கி அந்த உஷ்ணத்தை தணிக்காமல் விட்டுவிட்டால் அதிகம் தண்ணி குடிப்பதில்லை. இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு நோய்க்கு 1000 காரணம் இருக்கிறது. அதனால தான் எந்த டாக்டருமே நான் தொழில் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எந்த வக்கீலும் நான் தொழில் செய்ய ப்ராக்டிஸ் பயிற்சி எடுத்துக்கொண்டுருவேன். அதுபோல் புதிதாக இருக்கும். ஆனால் இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டால், அந்த உஷ்ணத்தை குறைத்து அந்த கல்லை பொடி பொடியாக ஆக்கி அவர்களுடைய சிறுநீர் மூலமாக அது வெளிப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட அரிய மூலிகைகள் இருக்கின்றன. அந்த மூலிகையினுடைய சூரணத்தை நீங்கள் தயிரிலே, எருமத்தயிரிலே சாப்பிடுகின்ற பொழுது அது கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பித்தப்பை கல்ல எத்தனை எம்எம் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் உடைத்து பவுடரை போலாக்கி உங்களுக்கு சுத்தமான ஒரு பித்தப்பையை தந்துவிடும். நீங்கள் 2 மண்டலங்கள் 3 மாதங்களிலேயே அந்த நோயிலிருந்து வெளியே வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்று நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி, இந்த பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து அந்த பித்தப்பை உடைக்கக்கூடிய அரிய ஜீவசக்தி மூலிகைகள் கொண்ட சூரணத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை தேவி நாராயண் நமஸ்துதே.